நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மாஸ்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா 42 சைஸு அளவு எடுத்துருக்காச்சு. அந்த அளவு எடுத்த பிரகாரம் நம்ம வந்து இந்த ப்ளவுஸை கட்டிங் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் அளவு எடுத்துருக்கிறேன். அந்த அளவு பிரகாரம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். இப்போ நான் நானே அளவு எடுத்துக்கிட்டேன். எல்லோரும் வந்து அளவு எடுக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அது வீடியோவாக நம்மளால் போட முடியாது. எல்லா சைஸுமே கன்ஃபார்மாக போட முடியாது. அளவுக்குள்ளே நீங்களே அளவு எடுத்துக்கொள்வது எப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அளவு எடுத்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட்டிங் பண்ண முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே கன்ஃபார்மாக முடியாது. அதனால் நான் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவு பிரகாரம் நீங்கள் எப்படி கட்டிங் பண்ணணுங்கிறது அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக எல்லாமே புரிஞ்சிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து எதை என்னென்னத்துக்கு சொல்ல வந்தேன், எதுக்காக என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் வருத்தப்படுவீங்க. ஓ இதுதான் சொல்லியிருக்காரு, இதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், இதனால இந்த பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்ல வரேன். தெளிவாக கேட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் 42 சைஸு அளவு எடுத்துட்டேன். இப்போ இது வந்து லைனிங் ப்ளவுஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாருங்கள் கரெக்டாக ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2/2 இருந்தால் அதுவும் இதே மாதிரி நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இங்கே வந்து 2 இன்ச்சு நீங்கள் துணி விடலாம், 2 விடலாம், 1.25 விடலாம். 1.5 விட 1.25 விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோல்டு பக்கம் நம்ம பக்கம் வச்சுட்டு ஓப்பன் இந்த பக்கம் வர மாதிரி மெயினாக வச்சுங்க. அதை பார்த்துக்குங்க. ஏன்னா தெரியாதவங்களுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு கேட்டுருக்குறாங்க. 15 கேட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் 15 இருக்குது. அதாவது 1/2 இன்ச்சு மேலே போயிடும் பிடிக்கிறதுக்கு, ஷோல்டர் பிடிக்க. அப்போ நான் வந்து 15 வைக்கிறேன். 15 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஷோல்டருங்கிறது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. சின்ன ஷோல்டர் வரும், ஷோல்டர் கொஞ்சம் டவுனாக இருக்கும், ஒரு சில ஸ்ட்ரைட் வரும். அந்த மாதிரி பல விதமாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ப்ளவுஸே செட் ஆகலை, என்ன தான் தைச்சாலும் செட் ஆகலை அப்படின்னா என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, நிறையா காரணங்கள் இருக்குது. அது வந்து இதனால தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம கடைக்கு எத்தனையோ பேர் வராங்க, சொல்லுவாங்க. அவங்க நான் பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஷோல்டர் இப்படி வச்சா தான் கரெக்டாக ஆகுங்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு அனுபவத்தினால தான் சொல்ல முடியும். அது வந்து பார்த்தா தான் சொல்ல முடியும். பார்க்காமலே சில விஷயம் சொல்ல முடியாது. எதனால் வருது அப்படிங்கிறது நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அது வந்து போக போக தான் நிறைய விஷயங்களை வந்து நீ டெய்லரிங் வந்து கட்டிங் பண்ண வேலைகள் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வந்து தைச்சி கொடுக்க, கட்டிங் பண்ணி கொடுக்க தான் அந்த அனுபவங்கிறது ஏற்படும். சரிங்களா? நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்குலாம் கட்டிங் பண்ணி தைச்சி கொடுத்தீங்கன்னா தெரியாது. அதை முதல்ல நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருங்கிறது இவங்களுக்கு நான் 12 வைக்கிறேன். புரியுதுங்களா? அதாவது ஃபினிஷிங்கே 12 வைக்கிறேன். நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எவ்வளோ தான் ஷோல்டர் இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு ஷோல்டர் இருந்தது பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு இருந்தது. சரிங்களா? 17 இன்ச்சு இருந்தது. அதாவது அவங்களோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே வந்து இறங்கின மாதிரி டவுனாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்படி வச்சா தான் கரெக்டாக வரும்னு நினச்சில்ல, அதை இப்படி வச்சா தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாடி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42. சரிங்களா? இப்போ 42 சைஸ் அவங்களுக்கு அப்படின்னா 21 இப்படி வரும். பாதியாக போடுறேன், அதில் 10. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் பல விதத்தில் நீங்கள் கட்டிங் பண்ணலாம். நான் நிறையா வழியில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு செட் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிகிட்டே வாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 10. சரிங்களா? 42க்கு உண்டான அளவு. அவங்களுக்கு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் கேட்டிருக்கிறாங்க பேக்கில். சரிங்களா? இந்த விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது பாருங்க 8 இன்ச்சு தான் கேட்டிருக்கிறாங்க. நெக்கு 8 இன்ச்சு தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். இல்லை நான் லோ நெக்காக போடுவேன் அப்படின்னா 11 வச்சாலும் சரி, 12 வச்சாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு தான் உங்களுக்கு ஃபினிஷிங். ஒரிஜினலில் 10 வச்சு தான் நீங்கள் வெட்டணும். இதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது 11, 10 நீங்கள் லோ நெக் வச்சிங்கன்னா, புரியுதுங்களா? இல்லை நான் இதே வைக்கிறேன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 வந்துச்சு. சரிங்களா? இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 10, 11 வைக்கிறேன். இப்போ 11 வச்சோம்னா சுற்றளவு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க?
இங்கே 1 இன்ச்சு ஆச்சுங்களா, இதில் பேக்கில் ஒரு 2 இன்ச்சு, அதாவது ஃப்ரண்டில் 2 இன்ச்சு, 4 இன்ச்சு சுற்றளவில் அதிகமாக வைக்கணும். புரியுதுங்களா? சுற்றளவில் நீங்கள் வந்து 4 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 11 ஆச்சுங்களா. இப்போ வந்து 11 வந்து நம்ம ஃபினிஷிங். இப்போ 1.5 இன்ச்சு நம்ம வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராக விடும். சரிங்களா? அது ஒரு 1.5 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 12, 13. ஸ்டெப்பாக அவங்க சொன்னதை புரியுங்க சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுங்க. இப்போ 13 இன்ச்சு வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிங்க. இது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுங்க. ஏன்னா இப்போ இது வந்து ஆம்கோல் நம்ம கணக்கு எடுக்கிறதுக்காக நிறைய பேருக்கு ஆம்கோல் எப்படி கட் பண்ணுறது என்ன ஏதுன்னு கணக்கு தெரியாமல் குழப்புறீங்க, குழம்பி போயிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவில் 19 வேணும். சரிங்களா? உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ வந்து எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா பாதியாக கணக்கு பண்ணும்போது 9.5 இன்ச்சு வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்படி கணக்கு பண்ணிங்க. இந்த டேப் அப்படியே அப்படிங்க. அதாவது 9.5, 10, 11 வேணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 தான் வேணும். அதாவது இங்கே வருது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி நேராக மார்க் பண்ணிங்க. இப்போ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5.5 வச்சுக்கோங்க. இப்போ 5.5 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இப்படி மார்க் பண்ணிங்க ஆம்கோலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக 11 இன்ச்சு வந்துடுச்சு. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 9.5 தேவை. இப்போ இங்கே ஒரு ஆஃபு, இங்கே ஒரு 1 வந்துடும். சரிங்களா? நம்ம வெட்ட போகிறது கோட்டுக்குள்ளே தான் வெட்ட போகிறோம், கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இவங்களோட இடுப்பு சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 இருக்குது. 39 இருக்குது. அதை என்ன பண்ணுங்க, இது 2 அப்படி மடிங்க. 19 வருது. இதில் பாதி வச்சிங்கன்னா இது பாருங்க 9.25 வரும். சரிங்களா? இப்போ 9.25 நீங்கள் 10 விட கணக்கு வச்சுங்க. இப்போ இதில் வந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு நீங்கள் ப்ளஸ் வைக்கணும். 10, 12 இன்ச்சு வச்சுக்கோங்க. 12 வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே மார்க் பண்ணிட்டீங்க. இப்படியே கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இது 1.5 இன்ச்சு நம்ம பிடிக்கிறதுக்காக தள்ளி லைட்டாக ஸ்கேலை தள்ளி வச்சு 1.5 இன்ச்சு பிடிக்கும் பார்த்தீங்களா? அது இப்படி அதாவது இப்படி அளவு 10 விட மார்க் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷோல்டர் வந்து நான் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படி கேட்டிங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. நான் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது ஃபினிஷிங்கில் 2.25 வந்துடும். சரிங்களா? இங்கே 1/2 இன்ச்சு போயிடுச்சு. டோட்டல் 3 வைக்கிறேன். இங்கே 1/2 போயிடும், இங்கே 1/4 போயிடும், அப்போ 2.25 வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு நான் 8 சொல்லிட்டேன். இது பாருங்க, இதுக்கு ஸ்கேலை வந்து இப்படி நேராக வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாருக்குமே எல்லா சைஸுக்கும் 42 சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி வராது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், முன்ன பின்ன வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே ஆம்கோல் வந்து ஒரே மாதிரி வரும்னு நினைக்காதீங்க. இதை கட் பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும், இதை நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களோடக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் போட்டால் தான் கரெக்டாக வரும். அதனால் இவங்களுக்கு நான் கிராஸ் கட்டிங் வந்து போடுறேன். இப்போ கிராஸ் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க. இது இருக்குது, அப்படி கிராஸில் இப்படி போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்னால கொஞ்சம் வந்து பத்தாமல் தான் இருக்கும். இப்போ ஹைட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்த நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த இடமும் நீங்கள் வந்து கரெக்டாக அப்படி கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்கேலை இப்படி சும்மா வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வந்து மார்க் பண்ணிங்க. நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். நிறைய பயனுள்ள வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்டில் புரிஞ்சுதா புரியலையா என்ன ஏது எதுவானாலும் நீங்கள் வந்து தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கலாம். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெரிஞ்சுக்குவேன் எந்த அளவுக்கு நான் வந்து கரெக்டாக பண்ணுறேன்னு. இல்லை சில தவறுகள் சில விஷயங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், அதை நான் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் நான் வந்து நல்ல விஷயங்களை இன்னும் தெளிவோட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்து நம்ம வச்சிடலாம். இங்கே வந்து 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தள்ளி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து மடிச்சிக்கிற இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ 3/4 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்கு வந்து எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து 7.5 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்லையும் பார்க்கலாம், கிராஸ்லையும் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து கிராஸில் இப்படி பார்த்துக்கிறேன். இப்படி 7.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யோக் பட்டி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 3.5 இன்ச்சு வைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் 3.5 இன்ச்சு தான் வைக்கணுமா என்ன ஏது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஹால் வந்து அதாவது ஆள் எப்படி இருக்கிறாங்க, ஹைட்டாக இருக்காங்களா, நார்மலாக இருக்கிறாங்களா, அவங்க எவ்வளோ ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க, உடலோட அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே மாற்றங்கள் பண்ண வேண்டி வரும். அதனால தான் உங்களுக்கு வந்து சில ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? எதெல்லாம் குறைக்கணும், எதெல்லாம் ஏற்றணும், எப்படிலாம் வந்து இந்த மெயின் டாட்லாம் பண்ணணும், அதாவது சரியாக வைக்கணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரே வீடியோலேயே நீங்கள் ஒரே இதுலேயே வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியாது. பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு முழுமையான ஒரு நல்ல டெய்லர் ஆகுவீங்க. அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க 4.5 இன்ச்சு வைக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நான் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மேலேருந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 14.5 இன்ச்சு வைக்கிறேன். 14.5 இன்ச்சு வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னா 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 3.5 இன்ச்சு வச்சு நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ வைக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 1.1. அதே மாதிரி 1.1. சரிங்களா? இப்போ வந்து பார்த்துங்க, கரெக்டாக இது வந்து போட்டு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து இது வருங்க, இப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஆம் கோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல கரெக்டாக ஸ்கேலை வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல எடுத்துங்க, ரொம்ப கீழே வர தேவையில்லை. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இது வந்து ஃபிட்டிங் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த விதமான மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து அளவெடுத்து தைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படியோ தைச்சி கொடுத்துருக்குறேன். எதை கரெக்ட் பண்ணி தைக்கணுமோ தைச்சி கொடுத்துருக்குறேன். எந்த விதமான ஃபால்ட் வந்ததில்லை. அதனால இது நீங்கள் இப்படி தான் வந்து கட் பண்ணணும், இதுதான் முறைங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து அளவு எடுத்ததை வச்சு நான் உங்களுக்கு வந்து கட்டிங் சொல்லி தரேன். சரிங்களா? இப்போ இந்த கிராஸ் கட்டிங் வந்து இப்படி போட்டிருக்கு. ஸ்ட்ரைட் கட்டிங் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து ஷேப் அவுட்டு எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபிட்டிங் வந்து அழகாக வரும். அதனால தான் வந்து கிராஸ் கட்டிங் வந்து போடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக கோட்டுக்குள்ளேயே வெட்டிக்குங்க.
இந்த மெயின் டாட் வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இவங்களோட உடல் அமைப்புக்காக வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஹைட் இருக்கிறீங்க என்னன்னு தெரியாது. இது நார்மலாக நீங்கள் இந்த அளவுக்கு ஹைட் வச்சுக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வைக்கிறனாலும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுட்டு விட அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ராவே இதை வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் லூஸ் வரும். அதையும் மெயினாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் லோ நெக் வந்து எப்படி பண்ணணும்னு, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்க, அழகாக கட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கை நீளம் வந்து 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், துணி அதிகமாக இருக்கனால இப்படி தான் உங்களுக்கு வந்து வாங்கணும். அதாவது 1.5 மீட்டர் வந்து சராசரியாக கரெக்டாக வந்து இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். நீங்கள் வந்து 2x2 தைக்கிறதாலும் 1.5 மீட்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் கட்டிங்லாம் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். பாருங்க, 1/2 இன்ச் தள்ளி வச்சு கோடு போட்டுங்க. ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. நான் 9.5 வச்சு கட் பண்ணிக்கிறேன். இங்கே 1/2 இன்ச்சு பிடிக்க போயிடும், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 9.5 சேம் அதே 9.5 இப்படி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 3 இன்ச்சு தான் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை எடுத்துக்குங்க. இப்போ இதை வச்சு அழகாக பாருங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கவர் தட்டு எடுக்கிறதுக்காக மேலே அப்படியே லைட்டாக ஏற்றி வைங்க. 1 இன்ச்சு மேலே அந்த ஸ்கேல் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்க, இப்படியே மார்க் பண்ணிங்க. இது வந்து கவர் தட்டு எடுக்கிறதுக்காக இந்த ஸ்கேல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்கிங்க, வாங்காதவங்க வாங்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து நமக்கு வந்து 11 இன்ச்சு வேணும். இது பாருங்க, 11 இங்கே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தைக்கும் போது பெருசாக வந்துச்சு சின்னதாக வந்துச்சு 10ல் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது வரவே வராது. இது பாருங்க, கரெக்டாக இங்கே வருது. கை ஓப்பன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 7.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. அதாவது 7.5 15 இன்ச்சு சுற்றளவில் இருக்குது. இங்கே பாருங்கள், 7.5 வருது. 1.5 இன்ச்சு நம்ம அதிகமாக வைப்போம். 9 இன்ச்சு வச்சு கட் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சிலருக்கு வந்து அதாவது கை ஃப்ளீட்டாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து 9 இருக்குது, இங்கே 3 இன்ச்சு தான் வச்சு கட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இங்கே 4 இன்ச்சாக வச்சிட்டிங்கனாலும் அந்த பிரச்சனை வரலாம், 4.5 இன்ச்சு வச்சிட்டிங்கனாலும் அந்த பிரச்சனை வரலாம். இந்த இடத்துல வந்து லூஸ் வருதுன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கட் பண்ணி எடுத்துருவீங்க. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும். எடுத்தோன்னே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த ஃப்ளீட்டாக வந்துடும். அதனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இதுதான் வந்து நார்மலாக இருக்க வேண்டிய அளவு. இப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க தைச்சி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி லூஸ் வருதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த லூஸ் வருது அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒரு சிலர் பாடி வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்லீவ்ஸ் வந்து ஒல்லியாக இருக்கும், அதாவது கை ஒல்லியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கை ரொம்ப பாடியாக, அதாவது ரொம்ப மோட்டாவாக இருக்கும், பாடி ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து முன்ன பின்ன வர்றதுனால தான் இந்த பிரச்சனை வரும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நம்ம வந்து சைஸை கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவர் தட்டு வந்து இங்கே பாருங்கள், நம்ம சிங்கிளாக தான் போட்டிருக்கிறோம். அதை வந்து இப்படி எடுத்து போட்டுங்க. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சிலேருந்து இது கரெக்டாக கனெக்ட் பண்ணி அப்படியே வெட்டிடுங்க. ரொம்ப மேலே வரைக்கும் போகாதீங்க, இந்த இடத்துல நிறுத்திங்க. இப்போ இது வந்து கட் பண்ணிவிடுங்க, அறுக்காத்தும் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸும் கட் பண்ணிட்டோம். இப்போ யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இப்படி 2ஆக போட்டுங்க. துணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுலேயே டபுளாக போட்டுங்க. இல்லைன்னா சிங்கிள் தான் வந்தது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் வெட்டிட்டு வேறு துணி ஏதாவது இருந்ததுன்னா
நீங்கள் நல்லா ஸ்டிப்பாக போட்டுங்க. 3 துணி போட்டுங்க. லைனிங்காக இருந்தால் 3 துணி போட்டுங்க. அதாவது ஒரிஜினல் 1 இது 2 மொத்தம் 3 அப்படி நான் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து யோக் பட்டி வந்து வெட்டுறதுக்கு நீங்கள் இதை வந்து அளந்துங்க கரெக்டாக, சரிங்களா? அதாவது 7.5 11.25, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே 11.25 இது வச்சுக்கோங்க. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வச்சேன். நான் வந்து 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மடிச்சிக்கலாம். ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், ஃப்ரெண்டில் சுருண்டாது மடங்காது. அதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் ஷியூராக தான் வைக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கரெக்டாக எவ்வளோ வைக்கணும் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இது என்ன பண்ணுங்கள், 2 அப்படி வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து வைக்கலாம். இவ்வளோ தான் இருக்குதுல்ல. இப்போ கீழே ஃப்ரண்டில் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1 இன்ச்சு 3/4 இன்ச்சுங்கிறது போதுமானதாக இருக்கும், சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்போ இங்கே சின்னதாகவும் இருக்கும், இங்கே பெருசாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் ப்ளவுஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்டில் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஏன் வருது என்ன ஏதுங்கிறது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்போ தான் புரியும். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. முடிஞ்சதுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வெட்டிட்டோம். இது வந்து அர்க்காத் போட மறந்துட்டேன். இந்த மாதிரி அர்க்காத்து மறக்காமல் போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் வந்து வச்சு வெட்ட போகிறோம். ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து துணி பத்தாமல் இருக்கும். துணி பத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது வந்து ஃப்ரண்டில் வந்து ஏதாவது துணி இருந்ததுன்னா நீங்கள் வேறு துணி மேட்சிங் எதாவது இருந்தால் கூட போட்டுக்கலாம். கைக்கு பேக்கில் மட்டும் நீ இந்த மாதிரி துணியை வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி இருக்குது, நான் பத்தலைன்னா அதுக்கு சொல்ல வரேன். பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து இந்த பார்டர் வர மாதிரி வெட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏன்னா ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அவங்க அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பேக்கில் எனக்கு பார்டர் வர மாதிரி கொடுங்கன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பார்டர் வர மாதிரி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வேண்டாம், துணி இருந்ததுன்னா நீங்கள் மேலே ஏற்றி வச்சு விட கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் தான் போடுறோம். பாருங்கள், இதை கிராஸை போட்டு நேராக அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இது கிராஸ் பண்ணிங்கன்னா அது கிராஸாக தான் போடணும். பாருங்க, எப்படி வருதோ அப்படி போட்டுங்க. புரிஞ்சுங்களா? கரெக்டாக வந்துச்சு. இது சூறாலாம் வெட்ட தேவையில்ல. கொஞ்சம் 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு அப்படி வெட்டிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தைக்கும்போது இங்கிட்ட அங்கிட்டு நகரும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு வெட்டிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு வெட்டிங்க. புரிஞ்சுங்களா? ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாம். மெயினாக இதை வெட்டிட்டு என்ன பண்ணுங்கள், யோக் பட்டிக்கு வந்து கண்டிப்பாக துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பிட்டுங்க இருக்குது பார்த்தீங்களா, அது ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, ஸ்லீவ்ஸுக்கு கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து ஜாயின் போகிற மாதிரி வரும், அது போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ யோக் பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பத்தாத மாதிரி வரும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெட்டிட்டோம். இப்போ வந்து இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து போகிறோம். நம்ம கரெக்டாக வெட்டிட்டோம். இது வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களோட மெஷர்மெண்ட் வந்து கை நீளம் இல்லை கை ரவுண்டு சுற்றளவு ஆம்கோல் இதெல்லாம் மாறிச்சுன்னா நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க. இதே மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா என்ன எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு நிறைய வீடியோக்கள் நான் போகிறதுக்கு
ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் எதுவுமே சொல்லலை, வேறு லைக் மட்டும் பண்ணிங்கனாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து